பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தாவேகா துண்டை செங்கோட்டையன் மேலே ஆதவ அர்ஜுனா போடுறாரு. கடுப்பாய் போன செங்கோட்டையன் அவர்கள் அந்த துண்டை எடுத்து கீழே போட்டுறாரு. ரொம்ப நாளாக ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு இருந்தவருக்கு இன்னொரு துண்டை போடும்போது இயல்பா அவருடைய மனசை எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல், செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி, 80 வயது நிரம்பியவர் அப்படின்னு கூட யோசிக்காமல் ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி செஞ்சார். அதே நேரத்தில் அவருடைய உருவத்தை பெருசாக காமிக்கிற மாதிரி மரியாதை இல்லாமல் அவர் மேலே இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ண உடனே கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு மனசுக்குள்ளே ஏன்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கும். எப்படியோ செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிட்டாரு. இது தாவேகாவுக்கு நல்லதா கெட்டதா? செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லதா கெட்டதா? செங்கோட்டையன் தாவேகால போனதுனால யார் யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலையும் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அதிமுகலேருந்து வந்தார், வெளியே வந்த அவருக்கான முதல் சாய்ஸாக ஏன் தாவேகா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கட்சி பார்த்திங்கன்னா சில விஷயங்களெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி ஏன் அந்த விஷயத்தை அந்த கட்சி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சிக்கு வரணும், இல்லை ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திரம் தான். அந்த ராஜதந்திரத்தை தான் பாரதிய ஜனதா செய்யுது. இது நல்லது கெட்டது அப்படிங்கிற பார்வையை தாண்டி அந்த கட்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அதிமுகவோட கூட்டணி வச்சு திமுகவை தோக்கடிச்சு அதே நேரத்தில் அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே அவங்க அடுத்த ஒரு சக்தியாக வர முடியும். ஒருவேளை அதிமுக கடைசி நேரத்தில் பாஜகவை கலட்டி விட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படியான ஒரு சிக்னலில் தான் போகிறாரு. அவர் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள் அறிவித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மற்ற கட்சிகள் யாரும் ஒத்துழைக்காதனால பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் திமுக சமாளிக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் அவங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஒரு அணி அமைக்கணும். அந்த அணி இருக்குது பார்த்தீங்களா, அது அதிமுகவை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கணும், ஒன்று எதிர்கட்சி ஆகணும், இல்லைனா ரெண்டாவது இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய ஒரு தேவை பாரதிய ஜனதாக்கு இருக்குது. அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரைகளை அவங்க சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் சசிகலாவிலேருந்து தினகரன்லேருந்து ஓபிஎஸ்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய ஒரு நிலையில் தான் இருக்காங்க. இப்போ அதே வியூகத்தில் விழுந்த அடுத்த விக்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் செங்கோட்டையன். இப்போ அவரும் பாஜகவினுடைய நிலையில் இருப்பதாகத்தான் பொதுவாக அறியப்படுகிறது. என்ன காரணம்னா, ஒருவேளை அதிமுக கடைசி நேரத்தில் கலட்டி விட்டால் அவங்க ஒரு அணி அமைப்பாங்க இல்லையா, அதில் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன்லாம் இருந்தால் அது ஒரு பெரிய பிளேயர்ஸாக அவங்க மாறுவாங்க இல்லையா. ஸோ இதை நம்ம வச்சு யோசித்து தான் பார்க்கணும். ஸோ அப்போ செங்கோட்டையனை நோக்கி பாஜக காய்களை நகர்த்தியதாக தெரியுது. இவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சண்டை வர்றதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அவர் டெல்லியில் போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் இவரும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ நான் மனம் திறந்து பேட்டி கொடுக்க போகிறேன், அதிமுகவுடைய எதிர்காலத்துக்காக சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை டாமினேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் அவர் அதை ஒத்துக்க போகிறதில்ல. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை கிளாஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிப்படையாக அவரை கட்சியை விட்டு நீக்க மாட்டாங்க, இவரை சேர்த்துக்கிட்டு வேலை பார்க்க வேணாம்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களே விரக்தியாகி வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மூச்சு திணறி இவங்களா வெளியே வருவாங்க. அந்த மாதிரி இப்போ அதிமுகக்குள்ளே சுத்தமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வராரு. அப்படியே அவர் திமுகவுக்கு போயிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆருடைய உண்மையான தீவிர விசுவாசிகள், ஜெயலலிதாவுடைய தீவிரமான விசுவாசிகளை திமுகவில் அவங்களால இயல்பாக போய் இருக்க முடியாது, வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போகணும். அப்படின்னா பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகும்போது அங்கே போய் தேர்தலில் போட்டிட்டு போன தடவை எப்படி ஓபிஎஸ் பலாப்பழத்தில் தோற்று போனாரோ அந்த மாதிரி நம்ம தோற்று போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படின்னா எந்தாவது ஒரு கட்சிக்கிட்ட போகணும். திமுக, அதிமுக, பாஜக எல்லாமே ஒரு கட்சிக்கிட்ட போகணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி இருக்கணும், ஒரு 15% ஓட் பேங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். அப்போ விஜய்க்கு 15% இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கலாம். அப்போ அதுவும் தன்னுடைய செல்வாக்கும் சேரும்போது தான் ஒரு எம்எல்ஏவாக சர்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி பொதுவாக செங்கோட்டையன் அவர்களுடைய இமேஜை பொறுத்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையிலே ஒரு நல்ல லீடரா, ஒரு அப்பழுக்கற்ற தலைவரா, ஊழல் செய்யாத ஒரு தலைவரா அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை சொல்ல முடியாது. அப்போ அவருடைய பலம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கம்யூனிட்டி ஓட்ஸ், அந்த பகுதியில் கவுண்டர் சமூகத்து மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதுவும் தாவேகாவுடைய ஓட்டுகளும் சேரும்போது அவர் வெற்றியடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ரிமார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா,
வாச்சாத்தி படுகொலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து ரொம்பவே அடிபட்டது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வீரப்பனை தேடி ஒரு படை வந்து அங்கே போணுச்சு இல்லையா, வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக போன படை. அது வந்து அந்த கிராமப்புற பகுதியில் இருந்த மக்களை எல்லாம் ரொம்பவே வந்து துன்புறுத்தியது. நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்ச்சிக்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய குற்றச்சாட்டாக எழுந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனையே கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வனத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த கொடுமைகள்லாம் நடந்தது, அதில் இவருக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர். அதை வந்து இதையெல்லாம் எடுத்து இப்போ வந்து இவர் இந்த கட்சிக்குள்ளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல பிம்பமே இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அமைச்சர்களாக இருந்தவங்கள இவர் வந்து நல்லவர், அதிமுகவில் வந்து இவர் வந்து ஒரு விஸ்வாசி, அதே போல் அந்த அமைச்சர்களாக இருந்தவங்களில் ஓரளவுக்கு ஒரு சாஃப்டான அரசியல் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேரும் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னால் செங்கோட்டையன் பேர் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு வந்து முன்னிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி ஒரு கட்சியில் பல ஆண்டு காலம் மிகப்பெரிய பொறுப்புகளெல்லாம் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்போ உள்ளே போயிருக்காரு இல்லையா, இது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கும் முதல்ல நல்லதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு நல்லது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 15% வெற்றி பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு வந்து அவருக்கு வரும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துருச்சுன்னா இவர் எம்எல்ஏ ஆகிறது ஈஸி. ஸோ செங்கோட்டையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு அது நல்லது. இப்போ ரெண்டாவதாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு இது நல்லதான்னு கேட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வந்து சேலஞ்சு பண்ணி நிறைய பேர் தோத்துட்டாங்க. அவர் ஆக்சுவலாக உண்மையில் எதுவும் பண்ண முடியலை. சசிகலா தோத்துட்டாங்க, டிடிவி தினகரன் தோத்துட்டாரு, ஓபிஎஸ் தோத்துட்டாரு. இப்போ வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆற்றலை பார்த்து நான் வியக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பாதகமான சூழ்நிலை பாருங்களேன். இந்த கட்சிக்கு எய்தாப்பில் பலம் கொண்ட திமுக அவங்களோட மோதணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட்டணிக்கு வந்து தயார் பண்ணி பார்க்குறாரு, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. திமுக பக்கம் வலுவான கூட்டணி இருக்குது, அதையும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறாரு. மூணாவது உட்கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அப்படிங்கிற 3 ஜாம்பவான்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியை டாமினேட் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நிப்பாட்டுற வேட்பாளர்கள்லாம் தோற்கடிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக வீகம் வச்சு போகணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனாலேயே இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை ஓட்டெல்லாம் விழாது, அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளணும். இன்னொரு பக்கம் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவை டாமினேட் பண்ணி 2வது இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியும் துடித்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவங்களை கூட்டணிக்குள்ளே வைக்கிறதுக்கு அவங்களும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தராக வந்து கிளப்பி விட்டு. இவ்வளோதையும் சமாளித்து அதிமுகங்கிற கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதில் இப்போ அவருடைய அந்த தலைமையை வந்து சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையனை வந்து வச்சு பண்ணால் அது வந்து ரொம்பவே எளிது. ஏன்னா கவுண்டர் சமூகத்தில் இவருக்கும் செல்வாக்கு இருக்குது, இவருக்கும் செல்வாக்கு இருக்குது. இப்போ எடப்பாடி வீழ்த்த முடியாமல் இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் அவர் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 சீட்டு ஜெயிச்சிருவார். ஸோ ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சீட்டு தான் வேணும். அதை நோக்கி தான் எடப்பாடி அவர்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ அவர் வெளியே போனதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். மூணாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு நல்ல விஷயமானா கண்டிப்பாக நல்ல விஷயம். ஏன்னா கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலட்டி விட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 5 முனை போட்டியாகும். இப்போ வந்து 4 முனை போட்டியாக இருக்கு இல்லையா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு 4 முனையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருவேளை எடப்பாடி கலட்டி விட்டுட்டார் அப்படின்னா பாரதிய ஜனதா புதுசாக ஒரு அணி அமைப்பாங்க. பாரதிய ஜனதா தலைமையில் சில குட்டி குட்டி கட்சிகளை வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு அணி அமைப்பாங்க. அந்த அணியில் வந்து சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன்லாம் பெரிய கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் செங்கோட்டையனை வெளியே எடுத்து அந்த அணிக்குள்ளே அவங்க கடைசியாக கொண்டு போனாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லது. ஒரு அதிமுகலேருந்து வெளியே வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லது. இப்போ கடைசியாக இது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா செங்கோட்டையன் மாதிரினாலே விஜய்கிட்ட போகிறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ விஜய் அவர்களுடைய இமேஜ் வந்து இதனால் உயரும். ஆனால் கடைசி நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அணி மாதிரி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அவங்களோட போகிறாரு, இல்லைனா மறுபடியும் வந்து அதிமுகவுக்கே போகிறாரு. இந்த மாதிரி போனால் வந்து இந்த பஞ்சு மிட்டாயை வாயில் போட்டோன்னா புஷ்ஷுன்னு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போனால் அது வந்து தாவேக்காவுக்கு பின்னடைவு. இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நடக்கணும்னா கொஞ்ச நாளாவது வந்து தாவேக்காவில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சர்வே ஆகணும் இல்லையா. இந்த கட்சிக்காரங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பக்குவமற்ற அரசியல் புரிதலற்ற இளைஞர்கள், நல்லவங்க, நல்லது பண்ணணுங்கிற நோக்கம் உள்ளவங்க, ஆனால் ஒரு பக்குவமும் புரிதலோ இல்லாதவங்க, அரசியலை பற்றி ரொம்ப தெரியாதவங்க தான்.
அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கே அது சரியாக தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் போது அவர் பக்கத்தில் உட்காந்து இடிச்சுக்கிட்டு அவரை விட இவர் உருவம் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி ஒரு டாமினேஷன் பண்ணார். பொதுவாக அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க. அதெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியான பெரிய ஆளுமைக்கிட்ட வந்து பண்ணலாமா? இவர் பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தால் அவர் 80 வயது பெரியவர், பல அனுபவம் உள்ளவர், பெரிய ஒரு அரசியல் தலைவர். அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் டாமினேஷனை ஆதவ் அர்ஜுனா பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவரை கேட்காமலே அவரை மேலே வந்து துண்டை தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த கட்சியில் இணைஞ்சிட்டாரு, அந்த துண்டை வந்து அவர் போட்டுக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் எத்தனையோ வருடங்களாக ஒரு இயக்கத்தில் அவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு. அதில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் இருந்துட்டு வெளியே வரும்போது ஒரு துண்டை எடுத்துகிட்டு இன்னொரு துண்டை போடணும்னா கொஞ்சம் இயல்பாக அவருக்கு சங்கடமாக தானே இருக்கும். அவர்கிட்ட கேட்டுட்டு அதை போட்டிருக்கலாம். அவர் போட்டோன்னா அவர் எடுத்து அப்படி டக்குன்னு கீழே போட்டார். இப்படியான சித்தாந்த ரீதியான தலைமுறை இடைவெளிகள் ரீதியான பல பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு நடுவில் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால நீடிப்பாரா? இது தாவேக்காவுக்கும் செங்கோட்டையனுக்கும் நல்ல விதமாக அமையுமா? மற்ற கட்சிகள்லாம் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விக்கெட்டை எப்படி எடுத்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ளே போயிருக்கார் இல்லையா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் நோட்டில் போடுங்க. மறுபடியும் அடுத்த தலைப்பில் இன்னொரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.